என்கிற ஒரு கப்பல் வந்தது. அதையும் கைது செய்திருந்த நிலையில மீண்டும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க. அதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்போ ஒரு கப்பல் வராம 2 சந்தர்ப்பங்களில் நிறைய போட்டுகளையும் கப்பல்களிலையும் காசாவை நோக்கி நாங்கள் வரப்போகிறோம் என்கிற அறிவிப்பு விடுத்திருக்கிறாங்க. 44 நாடுகளைச் சேர்ந்த டசன் கணக்கான படகுகளும் கப்பல்களும் காசாவை நோக்கி வருவதற்கு தயாராகி இருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரோனோத் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அதுல 26,000க்கு மேற்பட்ட இஸ்ரேலி டிஃபென்ஸ் போர்சஸ், இஸ்ரேலுடைய இராணுவத்தை சேர்ந்தவர்கள் உளவியல் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தியை பொறுத்தவரையில நீங்க பல விடுத்தம் 10,000 பேர் 15,000 பேர்னு கூடிக்கிட்டு வர்றதையே பார்க்க முடியும். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை 26,000 பேர் ஈரான் பற்றிய ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 670வது நாளாகவும் இன்றைக்கும் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், காசாவில் 670 நாட்களாக யுத்தம் நடைபெற்று வருகிறது. இந்த யுத்தத்திலே இதுவரைக்கும் சொன்ன இலக்குகள் எதையும் அடைய முடியாமல் தோல்விக்கு மேல் தோல்வியை சந்தித்து வருகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம். ஆனால் பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா, அங்கே நிறைய மக்கள் காசாவில் கொல்லப்படுறாங்களே, ஷஹீதாகிக்கிட்டே இருக்கிறாங்களே, எனவே நம்முடைய தரப்பு தோல்வி அடைகிறதா இல்லையா என்கிற கேள்விகளும் எழாமல் இல்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த யுத்தத்திலே பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு ஏகப்பட்ட அழிவுகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார்கள். காசா என்கிற ஒரு சிறிய பகுதியை கூட மொத்தமாக கைப்பற்ற முடியாமல், அதே நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை அழிக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற நிலையில பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை அழிக்கவும் முடியாமல், காசாவை கைப்பற்றவும் முடியாமல், தங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொள்ளவும் முடியாமல் தொடர்ந்து திண்டாடி வரக்கூடிய சூழல்ல தான் மீண்டும் காசாவை ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஆக்கிரமிக்க போகிறோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எடுத்திருக்கிறார். அது பற்றிய நிறைய தகவல்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அந்த தகவல்களை பார்ப்பதற்கு முன்பதாக, காசாவுக்கு ஆதரவாக தொடர்ந்து பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்க்ல குரல் எழுப்பி வரக்கூடிய ஜெருசலத்தினுடைய முஃப்தி அவங்களை மீண்டும் 6 மாதங்களுக்கு புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைய விடாமல் தடை உத்தரவுகளை பிறப்பிக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம். நமக்கு தெரியும், இறுதியாக நடைபெற்ற கடந்த வெள்ளி அல்ல, அதற்கு முதல் வெள்ளிக்கிழமையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த வெள்ளிக்கிழமை ஜுமா பேருரையில ஜெருசலத்தினுடைய முஃப்தி அவங்க புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவில் உரையாற்றுகிற போது பாலஸ்தீனத்தில் உணவு இல்லாமல் அவதிப்படக்கூடிய அப்பாவிகளுக்கு ஆதரவாக பேசியிருந்தார்கள், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்திருந்தார்கள், அரபு தேசங்கள் அவர்களுக்காக குரல் எழுப்ப வேண்டும் என்கிற கோரிக்கைகளை எல்லாம் விடுத்திருந்தார்கள். உடனே அவரை கைது செய்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்ன பண்ணாங்கன்னா, அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்க போவதாக அறிவித்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் எதிர்வருகிற 6 மாதங்களுக்கு புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் அவர் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறார். 86 வயதுகளை அடையக்கூடிய ஜெருசலத்தினுடைய முஃப்தி அவர்கள் தொடர்ந்தும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தன்னை தியாகம் செய்து கொண்டே இருக்கிறார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இந்த யுத்தத்தில் எப்படியெல்லாம் தோல்விகளை அடைகிறது, அவர்களுடைய நிலை என்ன என்பதையெல்லாம் இஸ்ரேலுடைய பல ஊடகங்களும் தற்போது வெளிப்படையாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். நம்முடைய வீடியோக்கள்ல ஒரு 4-5 வீடியோக்களுக்கு முன்பதாகவே இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் இஸ்ரேலை சேர்ந்த இராணுவத்தை சேர்ந்த எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் வெளியிடுகின்றன என்கிற செய்திகளை சொல்லியிருந்தோம். இன்றைக்கு இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரோனோத் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அதுல 26,000க்கு மேற்பட்ட இஸ்ரேலி டிஃபென்ஸ் போர்சஸ், இஸ்ரேலுடைய இராணுவத்தை சேர்ந்தவர்கள் உளவியல் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தியை பொறுத்தவரையில நீங்க பல விடுத்தம் 10,000 பேர் 15,000 பேர்னு கூடிக்கிட்டு வர்றதையே பார்க்க முடியும். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை 26,000 பேர் இப்படி மனநோய்க்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாக இருக்குன்னா, தொடர்ந்து யுத்தம் கிட்டத்தட்ட 22 மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இந்த 22 மாதங்களுக்கு உள்ளாக விடுமுறை இஸ்ரேலிய இராணுவத்தை
இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் காசாவுக்குள்ள சண்டையிட வேண்டி இருக்கிறது. எப்பொழுது நம்மை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தாக்கும் என்கிற அச்சம் அவங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இப்படி தொடர்ந்து மனரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது உச்சகட்ட மனநோயாளிகளாக மாறி இருக்கிறார்கள். 26,000 பேருக்கு மனநோய்க்கான சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட 80,000க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இந்த யுத்தங்களில் அவர்களுக்கு சிகிச்சை மருத்துவமனைகளில் வழங்கப்படுகிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு எடியோத் அஹ்ரோனோத் வெளியிட்டிருக்கிறது. 80,000 பேர் படுகாயம் அடைந்து இஸ்ரேலுடைய மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நேரத்தில் 26,000 பேர் மனநோய்க்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஐடிஎஃபினுடைய இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸினுடைய உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கையும் தற்கொலையினுடைய எண்ணிக்கையும் ஒரு பாரிய தேசிய ரீதியிலான பிரச்சனையாக மாறி இருக்கிறது என்கிறது எடியோத் அஹ்ரோனோத். ஏன்னா தொடர்ந்து இஸ்ரேலுடைய இராணுவத்தை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் 20 பேர் 15 பேர் 30 பேர் என்று அவங்க கொல்லப்படுகிற அதே நேரத்தில் அவர்கள் தற்கொலை செய்து மரணிக்கக்கூடிய வீதமும் அதிகரித்து வருகிறது. எனவே இதுவெல்லாம் இஸ்ரேலுக்குள்ள பாரிய பிரச்சனைகளை உண்டாக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் காசா மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்த வேண்டும் என்கிற செய்தியை தொடர்ந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு விடுத்து வரக்கூடிய நேரத்தில் ஐடிஎஃபினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தளபதியாக இருக்கக்கூடிய இயால் ஜமீருக்கும் பிரதமருக்கும் இடையில பாரிய முரண்பாடுகள் ஏற்பட்டு வருகிறது. அவர் தொடர்ந்து காசாவை மொத்தமாக முற்றுகையிட வேண்டும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டால் தன்னுடைய இராணுவ தளபதி என்கிற போஸ்ட்ல இருந்து விலகுவார் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு எடியோத் அஹ்ரோனோத் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகை தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இருவருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. எப்படியாவது காசாவை மொத்தமாக ஆக்கிரமிக்க வேண்டும் என்கிறார் பெஞ்சமின் நெதன்யாகு. ஆனால் அப்படி ஆக்கிரமிக்க முடியாது. ஆக்கிரமிப்பதால் மிகப்பெரிய சேதம் இஸ்ரேலிய போர்சஸுக்கு தான் ஏற்படும் என்கிற செய்திகளையும் தொடர்ந்து இயால் ஜமீர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்கிற நிலையில இஸ்ரேலுடைய தெற்கு படைகளுடைய தளபதியாக விமானப்படை தளபதியாக செயல்படக்கூடியவர் மீண்டும் காசாவை மொத்தமாக ஆக்கிரமிப்பது என்கிற முடிவுக்கு அரசாங்கம் வந்தால் நாங்கள் வான்படை தாக்குதல்களை நடத்த மாட்டோம் என்று டிக்ளேராக அறிவித்திருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகிருக்கேன்னா வான்படை தாக்குதல்கள் தான் பெரிய அழிவை உண்டாக்கக்கூடியது. காசாவுக்குள்ள நாங்கள் விமானப்படை ரீதியிலான எந்த தாக்குதல்களையும் நடத்த மாட்டோம் என்று தெற்கு படையணியினுடைய விமானப்படை தளபதி இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். எனவே இஸ்ரேலுக்குள்ள மீண்டும் காசாவுக்கு எதிராக ஒரு பாரிய முற்றுகைக்கு போவது என்பது அவர்களுக்கு மேலதிக தோல்வியை தரும் என்கிற எண்ணங்கள் உச்சமாக உருவாகி இருக்கிறது. மட்டுமல்லாமல் அவர்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுக்கவே முடியாது என்கிற நிலையும் அவர்களுக்குள் தோன்றியிருக்கிற காரணத்தினால்தான் இப்படியான கருத்து வேறுபாடுகள் உச்சம் தொட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய இராணுவ அதிகாரிகள்